இவனை மாதிரி ஒரு வடிகட்டிய முட்டாள் மக்க நான் பார்த்ததே கிடையாதுங்க. யாருன்னா கமருதீன் தான். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணால் அவன் கெரியரே ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறது தெரியாமல் கேவலம் காஜிக்காக, இப்போது கெரியர்லேயும் ஷைன் பண்ணிட்டு அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது நீ அதை ஏற்றுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த பொண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே நாசமாக போயிட்டுருக்கு. வந்தவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன் நண்பர் வந்து நீ அந்த வீட்டுக்கு விளையாட தான் போயிருக்க, நீ ரேஷன் கார்டு எடுக்க போகலைன்னு சொல்கிறாரு. இந்த வீக்கில் கமருதீனை எவிக் பண்ணாலும் எவிக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சேனல் வந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது கூட அந்த பார்வதி கிட்ட போயிட்டு அந்த ஆபாச கண்டென்ட் தேவையா? பார்வதி கிட்ட போயிட்டு அந்த காஜி அந்த ஒரு உன்னுடைய அரிப்பை தீர்த்துக்கணுமா? அவளுக்கு ஒன்றுனா ஓடி வந்துடுறாப்புல. அந்த மாதிரி தான் வந்து கமருதீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ பார்த்தீங்களா? அது இப்போ தான் லைவில் நடந்துச்சு. வீட்டுக்குள்ளே இந்த பிபி வழக்காடு மன்றம் அப்படிங்கிற அந்த டாஸ்கில் இவங்க 2 பேரும், பார்வதியும் சரி கமருதீனும் சரி, யாரையுமே பேச விடாமல் பின்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது திவ்யா விஷயத்தில் நிறைய பேர் வந்து திவ்யா பொய் சொல்லிட்டாங்க, நேற்று வந்து அந்த ஓப்பன் நாமினேஷனில் திவ்யா வந்து இருந்தாங்க, அவங்களும் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்கன்னு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளியிலேயே வந்து நிறைய பேர் இதை வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வீடியோ இருக்குது. அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் திவ்யா என்ன சொன்னாங்களோ அதே தான் நேற்றும் சொன்னாங்க. நீ போய் பார்த்துட்டு வந்த, அங்கே யார் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ பார்வதியோடைய குற்றச்சாட்டு என்ன, இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே தான் ஓப்பனாக நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது இவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? சாண்ட்ராவுக்கு, பிரஜனுக்கு, திவ்யாவுக்கு நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், எல்லாருமே தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், யாரெல்லாம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ தான் போய் பார்த்துட்டு வந்த அப்படின்னு நேற்றுக்கு சொன்னாங்க. இந்த விஷயத்தில் என்னை பொய் சாட்சியாக கூப்பிடாத, என்னால் வந்து உனக்கு ஃபேவராக பேச முடியாது, என் பேரை யூஸ் பண்ணாதன்னு சொன்னாங்க. இந்த பீடை வந்து மறுபடியும் அந்த பேரை யூஸ் பண்ணிச்சு. அதுக்கு தான் அவங்க போய் சண்டையும் போட்டாங்க. ஸோ இன்னைக்கு நேற்றுக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் அவங்க அன்னைக்கும் சொன்னாங்க. அந்த பிரஜன், சாண்ட்ரா, பார்வதி அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும் போதும் நீங்கள் வந்து நீ தான் போய் பார்த்துட்டு வந்த, எனக்கு தெரியாது அங்கே யாரை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இதான் அவங்க சொன்னது. பார்வதி அப்படியே மாற்றி சொல்லிட்டா. சரியா? இது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே எப்ஜே வந்து சொல்கிறான், இவங்க வந்து பெருமையாக கெத்தாக சொல்கிறாங்க பார்வதி, ஐ எம் அட்வொகேட் ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே, அட்வொகேட் ஃபேமிலின்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து கோர்ட்டில் எப்படி டெக்கோரமாக நடந்துக்கணும்னு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இந்த பீடை எப்படி அதை திசை திருப்புதுன்னா, என் குடும்பத்தை பற்றி இவர் எப்படி பேசலாம், என் குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு இவர் யார், நீ என்னை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, என் ஃபேமிலியை பற்றி என்ன பேசினா? இப்போ உன் ஃபேமிலியை பற்றி அவன் சொன்னது, நீ அட்வொகேட் ஃபேமிலின்ற உனக்கு வந்து எப்படி டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாதா? தப்பு இல்லையே இதில். இது ஆரம்பித்து வெளியில் வந்து பிக் பாஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்வதினா மட்டும் பிரேக் கொடுக்குறாப்புல வெளில வந்துட்டாங்க. அப்போ இந்த ஒரு வழக்கை வச்சே நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டணும்னு நினச்சிட்டிங்க தானே? வந்துட்டோடனே பார்வதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என் ஃபேமிலி பற்றி பேசாத. அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, நீ தான் வந்து சொன்ன நான் அட்வொகேட் ஃபேமிலி அது இதுன்னு சொன்னேன், அதனால் நான் கேட்டேன், நான் பேச தப்பு இல்லையே. இவளுக்கு ஒன்றுனா தப்பு, மற்றவங்களை என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நீ வந்து சுபிக்ஷாவை நீ எங்கேருந்து வரேன்னு தெரியுது, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது, அப்படிலாம் நீ பேசும்போது நீ அவங்க ஃபேமிலியை பற்றி பேசலை, உன்னுடைய புத்தி என்னன்னு தெரியுது, உன் வளர்ப்பு என்னன்னு தெரியுதுன்னு பேசும்பொழுது இந்த மக்ருதீனுக்கு வந்து அவன் ஃபேமிலி வந்து பேசுகிறான்றது தெரில. உங்களை வந்து நீங்கள் அட்வொகேட் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, அப்படி இருந்தும் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் எப்படின்னு கேட்டால் குத்துதா? அது தப்புடா, அது தப்புடா. கேவலமாக சொல்கிறேன், என் குடும்பத்தை பற்றி, லேண்டை பற்றி, எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நான் வந்து மயக்க மறைச்சி பேசுவேன்னு சொல்லி அங்கே கிளியராக கேட்குறாங்க. மயக்க மறைச்சி பேசணுன்ற விஷயத்த எதுக்காக பேசணும்? அது தேவையே இல்லையே. ஆனால் நீங்கள் அதை பேசலை, சாண்ட்ரா போட்டு உடைச்சிட்டாங்க. அவங்க அதை பற்றிலாம் பேசலை, அவங்க பேசுகிறதே வேறுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க. இது வெளியில் வந்தோடனே இப்போது எப்ஜே வந்து சொன்னது வந்து கமருதீனுக்கு வந்து கோவம் வருது. யார் வேணால் சொல்லலாம்டா, நீ சொல்லலாமா? அதாவது 2 பொம்பளை பொறுக்கிக்கும் சண்டை, யார் வேணால் சொல்லலாம், நீ சொல்லலாமா? நீ கூட தான் வாரம் ஒரு பொண்ணு கூட பழகிற, நீ கூட தான் வாரம் இதை பண்ணுற, நீ கூட தான் மயக்க மறைச்செல்லாம் பேசியிருக்க, நீ என்ன சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு அவன் பேச. இந்த பக்கம் நீ கூட தான் இப்போ அரோரா கூட சுற்றிட்டு இருந்த, இப்போ பார்வதி கூட சுற்றிக்கிட்டு இருக்க, நீ கூட தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேரும் மாறி சேர வாரி அரசிக்கிறானுங்க. 2 பேரும் கேவலமான ஆட்கள் தான், எப்ஜேமா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும். இதில் இந்த மக்கு
பார்வதிக்காக போயிட்டு எஃப்ஜே கூட சண்டைக்கு போகிறாங்க. அவன் இன்னைக்கு கேட்டதில் எந்த கேள்வியுமே தப்பு இல்லை, எஃப்ஜே கேட்டதில் எந்த கேள்வியுமே தப்பு இல்லை. இப்போ அரோரா வந்து எஃப்ஜேவால் பாதிக்கப்பட்டிருக்கா, ஆமாம். வெளில போனாங்க, ஆமாம். திரும்ப வந்துட்டாங்க, ஆமாம். அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இதோ இந்த வாரம் எஃப்ஜே போனாலும் போயிடுவான். ஆனால் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் உங்களை டாப் 5ல கொண்டு போய் வச்சுருக்காங்க மக்கள். நீங்கள் பண்ணுற விஷயங்களில் மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போது நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்வதிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். அவங்க சொன்னாங்களே, இந்த வீட்டுக்குள்ளே நான் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணி மூவ் ஆன் பண்ணலை, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த வீட்டுக்குள்ளே மேடம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் டாஸ்க் விளையாடுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த டாஸ்க்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை நான் வந்து ஒரு குறும்படமே போட்டு காட்டுறேன். எத்தனை பேர் அதை பார்த்து எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் எஃப்ஜே கிட்ட சண்டைக்கு போகிறான். அவன் வந்து பார்வதியை பயங்கரமாக டீல் பண்ணுறான், லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். பார்வதியால் பேசவே முடியல எஃப்ஜே கிட்ட. அந்த மாதிரி டீல் பண்ண உடனே இவர் வரார், ஆம்பளை சிங்கமாக இவர் வந்து எஃப்ஜே கிட்ட சண்டைக்கு போகிறாப்புல. எஃப்ஜே வந்து அங்கேயும் வந்து இப்போ நீ வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணினா அடுத்தவன் வந்து பொத்திக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, அவனும் பிஹேவ் பண்ணலாம். நீ எப்படா சொல்லுவ, உனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு மாறி மாறி தகுதியை பற்றி பேசிக்கிறானுங்க. இப்போது எஃப்ஜே எப்படியோ அப்படித்தான் கமருதனும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே கூட இந்த அளவுக்கு மயக்க மறைச்சி பேசினது கிடையாது. இவங்க பேசின அளவுக்குலாம் அவன் பேசலை. இந்த ஹார்னி, ஸ்மோக்கிங் ரூமுக்கு வா, முத்தம் கொடு, லிப்கிஸ் கொடு, இந்த மாதிரிலாம் அவங்க பேசலை. இந்த கவர் போட்டு சாப்பிட்லாமா, போடாமல் சாப்பிட்லாமா, இப்படியெல்லாம் எஃப்ஜே பேசலை. அவன் வந்து ஆக்ஷன்ஸ் தான். இவங்க ஆக்ஷன்ஸ் ப்ளஸ் வேர்ட்ஸ் ரெண்டுமே ஆபாசம். நீ முழுக்க ஆபாசத்தை பண்ணிவிட்டு அவன் பேசுனா என்ன பேசலைன்னா உனக்கு என்ன? அந்த வீட்டுக்குள்ளே கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இப்போ எஃப்ஜே பண்ணதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்குது. தூங்குறானா, தூங்குனதுக்கு வந்து ஒரு நாள் முழுக்க நின்றுட்டே இருக்கணும்னு பிக் பாஸ் சொன்னார். உங்கள் 2 பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சது இது வரைக்கும்? இவன் கேமை லூஸ் பண்ணுறான்றது தெரிய மாட்டேங்குது. பார்வதிக்காக போய் தன்னோட கேமை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது தெரிய மாட்டேங்குது. விட்டா 2 பேரும் அடிச்சுப்பாங்க போல. இந்த கமருதன் மறுபடியும் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு ஒட்டிட்டு நிற்கிறாப்புல. எஃப்ஜே மூக்கு விட்டா கிஸ் அடிச்சிருப்பான். லிட்டரலாக அப்படி தான் போய் நிற்கிறான். நான் என்ன கேட்குறேன், எதுக்காக இவ்வளோ உனக்கு வீராப்பு? எதுக்கு? பண்ணது தப்பு, கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு ஏஸ் நாங்கள் பண்ணது தப்பு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை முடிச்சிருந்தா, ரவுடின்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்புல அவர் மனசுக்குள்ள. யார் அடித்தாலும் அடி விழும், யார் அடித்தாலும் வலிக்கும், யார் வெட்டினாலும் ரத்தம் வரும். இங்கே எல்லாருமே கூட 10 பேர் இருந்தால் ரவுடி தான். இங்கே எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இருந்தால் ரவுடி தான். ரவுடிசன்றது இவரால் தான் பண்ண முடியும், இவரால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதில் ஒரு பெருமையே கிடையாதுன்ற. எதுக்கு உனக்கு பெருமை? நீ போய் இன்னும் அப்போ கூட 2 பி இருக்குது. 2 பி, ஒரு மாட்டு பி ஒரு ஆட்டு பீன்னு வச்சுக்கோங்களேன். 2 பீல எந்த பி சிறந்த பீன்னு பேசிக்கிட்டா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்படி பேசிக்கிறாங்க. நீ தான்டா என்னோட அப்படி பண்ணியிருக்க, நீ தான்டா என்னோட இப்படி பண்ணியிருக்க, நீ அந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசினியடா, நீ இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசினியடா. நல்லாவாடா இருக்குது உங்களுக்கு? இந்த ஷோ எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ கேவலமாக இதை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? இந்த நாளில் இந்த கேஸ் எதுக்காக பிக் பாஸ் கொடுக்கணும்? எல்லாம் வீக்கெண்டில் இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஆபாசமாக பேசுகிறவங்க, மயக்க மறைச்சி பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணுவீங்க. மக்கள் பார்த்தா அவங்களுக்கு ஓட்டும் போடுவாங்க இல்லையா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. மறுபடியும் இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா லைவில் நடக்குது, நம்ம பார்த்தா தான் அடுத்து பேச முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.